Taste the Daily. அண்மை செய்தி. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாரின் 118வது பிறந்தநாள் மற்றும் 63வது குரு பூஜை விழாவை முன்னிட்டு வருகிற 30ஆம் தேதி பசும்பொன் தேவர் திருமகனார் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு அதிமுக சார்பில் சென்னை மற்றும் அதனையொட்டியுள்ள மாவட்டங்களைச் சேர்ந்த தலைமை கழக செயலாளர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்த உள்ளார்கள் என தலைமை கழகம் அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம் செய்து. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாருடைய 118வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை நன்னத்தில் இருக்கக்கூடிய அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வு 30/10/2025 வியாழக்கிழமை என்று நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகம் வெளியிட்டிருக்கூடிய அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தலைமை கழகம் வெளியிடக்கூடிய அந்த அறிவிப்பிலே தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று பிரகடனப்படுத்தி தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்ந்த பல்வேறு சிறப்புகளுக்குரிய உன்னத தலைவராம் போற்றுதலுக்குரிய தேவர் திருமகனாருடைய 118வது பிறந்த நாள் மற்றும் 63வது குரு பூஜை விழாவை முன்னிட்டு 30/10/2025 வியாழக்கிழமை காலை 10 மணி அளவில் சென்னை நந்தனம் அண்ணா சாலையில் அமைந்திருக்கக்கூடிய பசும்பொன் தேவர் திருமகனார் அவர்களுடைய திருவுருவ சிலைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சென்னை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களைச் சேர்ந்த தலைமை கழக செயலாளர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்த உள்ளார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் சென்னை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட கழக செயலாளர்கள், கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழகத்தினுடைய பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், கழக உடன்பிறப்புகள் கலந்து கொண்டு தேவர் திருமகனாருக்கு மரியாதை செலுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய ஒப்புதலோடு இந்த அறிவிப்பு வெளியிடப்படுவதாக தலைமை கழகம் வெளியிடக்கூடிய அந்த அறிவிப்பிலே தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.